பீட்ரூட். பீட்ரூட்லேயே நமக்கு வேண்டிய ஹீமோகுளோபின் சத்து நிறைய இருக்கிறது. அடுத்தது, அதுவே ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கான்னு வச்சுங்க, அவர் ஹீமோகுளோபின் தேவை தான் அவருக்கு. மலம் சிக்கல் இல்லாமல் வெளியேறும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறும், கண் பார்வை நன்றாக இருக்கும். என்ன, ஹீமோகுளோபின் குறையாமல் பராமரிப்பதற்கு நாம் வழிவகுத்து கொள்ள முடியும்னு கேட்டோம்னா, முதல்ல நாம் எடுத்துக்கொள்ளுகிறது எவ்வளவு இரும்பு சத்து இருக்கிறது. அது குறிப்பாக எல்லா நோய்களுக்கும் முதல் மருந்து எதுன்னா உடல் உழைப்பு, உடற்பயிற்சி. அந்த காலத்தில் அவ்வளவு நோய் வராமல் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா காரணமே உடல் உழைப்பு தான். அவர்கள் உணவுக்கு அன்றாடம் உழைக்க வேண்டும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு டாக்டர் கிட்ட போகும்போது இந்த அயன் டேப்லெட் கொடுக்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணெல்லாம் வெளுத்து போச்சு, பாடி ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த மாதிரி பொதுவான சிம்டம்ஸ் அப்படின்றது நம்ம தெளிவா சொல்றீங்க நீங்க. இதுதான் சிம்டம்ஸ். ஓகே, இந்த மாதிரி பொதுவான சிம்டம்ஸ் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாவே இந்த உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா கொஞ்சம் இழைச்ச உடனே கொஞ்சம் செக் பண்ணுங்க, டயபெட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி நம்ம சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த உடல்ல ரத்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? ஒரு மருத்துவருக்கு என்ன தெரிந்திருக்கணுமோ அதை நீங்கள் தெரிந்து சொன்னதை போல இருக்கிறது. எனக்கு என்னன்னா, ஒரு அனீமியா இருக்கிறதுன்னா மூஞ்ச பார்த்த உடனே தெரியும். முதல்ல முகம் வெளிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்லுவாரு, கண்ணுடைய அந்த கீழ் இமையை அப்படி கீழே அப்படி அழுத்தி இப்படி பார்ப்பாரு, அங்க எவ்வளவு ரத்த ஓட்டம் இருக்கிறது. நாக்கை நீட்ட சொல்லி பார்ப்பாரு, நாக்கு வெளிரி இருக்கிறதா, நாக்குல ரத்த ஓட்டம் இருக்கிறதா. அப்ப பிணியாளருக்கு இதெல்லாம் டாக்டர் பார்த்து சொல்லுவார். அவருக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா, முதல்ல கால் கைகளில் ஒரு நீர் சேர்ந்து வீக்க வரும், எடிமான்னு சொல்லுவார். கண்ணு ரெப்ப சுரக்கும், முகம் குழுப்ப கட்டுதல் சொல்லுவார்கள், வயிறு ஒரு மாதிரி சுரந்து இருக்கும், கால்களிலே நீர் சேரும், இது நீர்க்கோவைன்னு சொல்லுவார். இந்த மாற்றங்கள் சிறுநீரக பாதிப்பிலும் வருகிற மாற்றம் தான். ஆனா இந்த மாற்றம் வருகிற போது இது அனிமியாவா இருக்குமா வேற இருக்குமா என்பதை மருத்துவரை அணுகி பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அந்த பிணியாளனுடைய பொறுப்பு. சார், நிறைய பேர் முடி கொட்டுதுன்னு சொல்றாங்களே, அதுக்கும் இது காரணமா சார்? கண்டிப்பாமா. ஹீமோகுளோபின் குறைந்தால் முடி கொட்டும், உடல் தளரும், சோர்வாகும், வேலை செய்யறதுல எந்த வேலையிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படியே மதம் உட்காந்துட்டு இருப்பான், முடியலன்னு சொல்லுவான். உதாரணம் நான் சொல்லுவேன், ஹீமோகுளோபின் சிலருக்கு 10க்கு கீழே குறைஞ்சிருக்கு, 8, 7 என்று ஹீமோகுளோபினோட வருவாரு. அவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், இட்லி வாத்து சட்டி அடுப்பில் வச்சுட்டா கூட அது வேகிற வரைக்கும் ஒரே படுத்துட்டு இருந்து எழுந்து வரலாமான்னு தோணும். அவ்வளவு வசதி, அவ்வளவு சோர்வு. இப்போ இந்த ஹீமோகுளோபினை குறையாமல் பாதுகாப்பது என்பது கட்டாயம். ஏன்னா சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி உண்டுமா, இருக்கவன் இரும்பு தின்னு போறவன் பொண்ணை தின்னுன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரும்பு தின்னுனா இரும்பு சத்துடைய உணவை சாப்பிடு. யாரு வாழ்வதற்கு இரும்பு சத்துள்ள உணவை சாப்பிட வேண்டும். போறவன் பொண்ணு தின்னுனா தங்க பருப்பம், பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் தங்கப்பருப்பம். தங்கப்பருப்பம் என்பது தங்கம் நம்ம உடம்புல நம்முடைய கட்டுமான பொருளே இல்லை, ஆனால் இரும்பு நம்ம உடம்புடைய கட்டுமான பொருள். தங்கத்தை சாப்பிடுகிற போது, தங்க பற்பம் செய்து சாப்பிடுகிற போது ஒரு கெடுதி உடம்புக்கு வராது. அதை நான் உறுதிட்டு சொல்லுவேன். நிச்சயமா வராது, இந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டும், வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த தங்கம் என்பது தங்க உப்பாக மாற்றப்பட்டு உடலில் சில மணி நேரம் தங்கி திரும்ப சிறுநீரில் வெளியாகி விடுகிறது. அந்த காலத்துக்குள் உடலில் பல வகையான எதிர்ப்பு சக்திக்குரிய ஹார்மோன்களை அது உற்பத்தி செய்கிறது. அதுதான் அறிவியல் சான்று. அது நிறைய ஆய்வுகள் ஐயா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அதிலே ஆய்வு செய்து நிறைய கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறார் தங்க பருப்பத்தில் இருக்கிற பலனை பற்றி. அதை விட்டுடும். ஆனால் இப்போ நமக்குமா இரும்பு சத்து குறையாமல் ஒரு காரணம், தோசை சுடுவதற்கு பயன்படுத்திய கல் இருக்கு பாருங்க, அது மண்ணில் இருந்த கல் தான். நாங்கள்லாம் சிறுவலாக இருந்த போது ஒன்றும் இல்லை, ஒரு மேக்னெட்டை எடுத்துகிட்டு போய் தரையில் அப்படி கொஞ்சம் நேரம் தேய்ச்சி பாருங்க, அதில் அவ்வளோ அயன் ஓட்டிக்கிட்டு வரும்.
மண்ணில் அவ்வளவு இரும்பு சத்து இருக்கிறது. ம். அதே மாதிரி வார்ப்பு இரும்பிலை செய்த இரும்பு தவா அல்லது இரும்பு தோசைக்கல், அதில் அது பிரட்டி போடுவதற்கு இருந்த கரண்டி இருக்கு பாருங்க, ம். அதுவும் இரும்பு கரண்டி. அதை பயன்படுத்திய போது வேண்டிய அளவுக்கு இரும்பு அவர்களுக்கு கிடைத்தது, ஹீமோகுளோபின் கிடைத்தது. ஹீமோகுளோபின் என்பது என்னம்மா? ஹீம் என்பது அயன், குளோபின் என்பது குளாபுலின் என்கின்ற ஒரு புரதச்சத்து. ஹீமும் குளோபினும் ஒன்னா சேர்ந்தா ஹீமோகுளோபின். ம். அந்த புரதச்சத்து சிவப்பணுவுக்கு சிவப்பு நிறத்தை கொடுப்பதும் சிவப்பணுவிலே நிரம்பி இருக்கிற ஒரு சத்து. அதுதான் மனிதனுடைய உயிர் வாழ்வுக்கு மூலாதாரம். எப்படின்னா, ஹீமோகுளோபின் எந்த இடத்துல அயன் ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதோ அங்கே அதை எடுத்துக்கும். ம். எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமாக இருக்கிறதோ அங்கே அந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். ஓகே. இந்த உணவு முறைகள்ல கூட ஒரு 2 பொருட்களை சேர்த்து எடுக்கும்போது தான் அந்த அயனோட அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு இல்ல சார்? உண்மைதான். பொதுவாகவே வந்து முருங்கைக்கீரையில அயன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ முருங்கைக்கீரையில முட்டையோட சேர்ந்து சாப்பிடும்போது அதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். இந்த பொதுவாகவே இந்த முருங்கைக்கீரை பொரியல்ல முட்டை போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ல எடுக்கும்போது தான் அயன் உடம்புல சேருமா சார்? அதாவதுமா, அயன் நிறைய உறிஞ்சப்படுவதற்கு விட்டமின் சி உதவுகிறது என்பது அறிவியல் கண்டுபிடிக்கும். அப்போ அயன் மருந்துகள் எடுத்துக்கொள்கிற போது கூட ஆரஞ்சு நிறைய எடுத்துக்கொள்வது, சாத்துக்குடி நிறைய சாப்பிடுவது, லெமன், அதுல இருக்கிற அந்த விட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் என்பது உண்மைதான். அதனால அது சில உணவுகளோடு சில உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்வது இப்போ ஹீமோகுளோபினை கூட்டும். இப்போ ஹீமோகுளோபின் உடம்பிலே வந்து உற்பத்தி ஆகிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வந்து நுரையீரலில் வெளியேறுவதற்கு உதவும். நுரையீரலில் வருகிற ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு போய் செல்களுக்கு கொடுப்பதற்கு உதவும். இந்த 2 முக்கியமான பணி, ஆக்சிஜன் என்கின்ற சத்தை கொடுப்பது, கார்பன் டை ஆக்சைடு என்கின்ற அசுத்தத்தை வெளியேற்றுவது, இந்த 2க்கும் யார் காரணம்னா ஹீமோகுளோபின் தான். இந்த ஹீமோகுளோபின் ரத்தத்தில் குறைஞ்சி போச்சுன்னா, அது ஹீமோகுளோபின் நார்மலாக பெண்களுக்கு 13.5 mg per deciliterன்னு சொல்லுவார். இல்லை நம்ம அப்படியே எண்ணெய் வச்சுக்க 13.5 இருக்க வேண்டும். ஆண்களுக்கு 14, 14.5, 15 வரையிலும் கூட இருக்கும். அது அப்படி ஹீமோகுளோபின் இருந்ததுன்னா அந்த உடலிலே ஒரு ஆரோக்கியம், எப்பவும் ஒரு கிளர்ச்சியும் தெம்பும் வேகமும் இருக்கும். சரி, இப்போ இந்த இதுக்கான மாத்திரைகள் கொடுக்குறாங்கல்ல சார், அயன் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது, இது நம்ம எடுக்கிறதுனால நமக்கு நிஜமாவே ரத்தம் ஊறுமா சார்? கண்டிப்பா ஊறும், கண்டிப்பா ஊறும். அதில் ஐயமே இல்லை. ஏன்னா இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். சித்த மருத்துவத்திலும் அயனை, இரும்பை கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள்? அயச்செந்தூரம், அயப்பற்பம், அதை விட இன்னொரு முக்கியமா அயக்காந்த செந்தூரம் என்று சித்த மருத்துவத்தில் ஒரு தயாரிப்பு உண்டு. அது என்ன அயக்காந்த செந்தூரம்? காந்தம் என்பது நமக்கு தெரியும், மேக்னட்டிக் ஃபோர்ஸ். மேக்னட்டிக் ஃபோர்ஸ் உள்ள இரும்பில் ஒரு சத்து இருக்கிறது. அந்த சத்து மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இல்லாத இரும்பில் இருக்கிற சத்தை விட கூடுதலாக இருக்கிறது என்று சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் இதெல்லாம். அப்போ இந்த ஹீமோகுளோபின் அளவை கூட்டுவதற்கு இப்போ வேதியியல் மருந்துகளை என்ன கொடுக்கிறார்கள்? ஃபெரஸ் ஃபியூமரேட். சிதாவில் என்ன கொடுக்கிறார்கள்? ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபைட். இவங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற மூலம் அதை என்ன பண்ணணும்? சல்ஃபரோடு சேர்த்து எரித்து சல்ஃபைடாக மாற்றப்பட்ட சித்த மருத்துவ தயாரிப்புகள். அதே மாதிரி தயாரிப்புகள் தான் ஆங்கில மருத்துவத்திலும் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஜிங்கில் இருந்து கொடுக்கப்படுகிற அதே மருந்து சித்த மருத்துவத்தில் நாகப்பற்பம் என்று சொல்லுகிறார். இப்போ சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சொல்லப்படுகிற அதே மருத்துவ தயாரிப்புகள் நவீன மருத்துவத்திலும் தயாரிக்கப்படுகின்றன. தயாரிக்கப்படுகிற முறைகள் தான் வேற. இப்போ அதே இப்போ உதாரணம் பாருங்களேன், அன்னபேதி என்று ஒன்று இருக்கிறது. அன்னபேதி என்பது எதுன்னா, இந்த இரும்பினுடைய தாது. இந்த அன்னபேதியிலிருந்து தயாரிக்கிற தயாரிப்புகள் இருக்கிறது பாருங்க, அந்த தயாரிப்புகளுக்கு ஒரு ரத்தத்தில் ஹீமோகுளோபினை கூட்டுகிற சக்தி ஏராளம். கான்ஸ்டிபேஷனே வராது. ஆனால் அதே அயன்ல இருந்து தயாரிக்கப்படுகிற வேதியியல் மருந்துகள் எடுக்கிற போது மலச்சிக்கல் வரும். கண்டிப்பாக மலச்சிக்கல் வருகிறது. மலச்சிக்கல் இல்லாமல் ஹீமோகுளோபின் அளவை 3 மாதத்தில், நான் பல பேருக்கு ட்ரீட் பண்ணியிருக்கேன், ஹீமோகுளோபின் 3% உள்ளவெல்லாம் வந்திருக்கிறான். அப்படியே நடக்கவே முடியாது, கால் கையெல்லாம் வீங்கி போய் மூஞ்செல்லாம் சுரந்து போயிருக்கும். அந்த மாதிரி கடுமையான நேரங்களில்
சில நேரங்களில் நம்முடைய மருத்துவமனையில் என்ன செய்வோம், அவர்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிடுவோம். ஆபத்துல இருந்து காக்க வேண்டும். முதல்ல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அல்லது பிளட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அதை இயல்பாக கூட்டி கொண்டு வருவதற்குரிய மருந்துகளை கொடுப்பது. அப்போ மிக மோசமாக 8, 9, 10 சாதாரண 13, 16க்கு அதிகபட்சம் போனா 3 மாதம் கொண்டு வந்து விடுவோம். அதற்கு உணவு ரொம்ப முக்கியம். ஆமா சார். என்ன உணவுகள் அதிகமா எடுக்கும்போது இந்த ரத்தம் சுரக்கும்? நல்ல கேள்வி இது. என்ன எந்த உணவில் ஹீமோகுளோபின் குறையாமல் பராமரிப்பதற்கு நாம் வழிவகுத்துக் கொள்ள முடியும் கேட்டோம்னா, முதல்ல நாம் எடுத்துக்கொள்ளுகிறது எவ்வளவு இரும்பு சத்து இருக்கிறது. அது குறிப்பா கீரைகள், எல்லா கீரைகளிலும் இரும்பு சத்து ஏராளமாக இருக்கிறது. அதுலயும் ஒரு கீரை முளைக்கீரைன்னு சொல்லுவோம். இந்த முளைக்கீரையை வாரத்தில் 2-3 நாட்கள் சேர்த்துக் கொள்வது ஹீமோகுளோபினை குறையாமல் பராமரிக்க உதவும். அந்த கீரைக்கு இன்னொரு பேரு இளங்கீரைன்னு பேரு. இளங்கீரை நாவுக்கு இதமாம், நாவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கிளம்பு சுரகாசம் போக்கும், தொடர்பசி உண்டாக்கும், பிரகாசமாய் எடுத்து பேசு என்று சித்தர்கள் சொல்வார். அவ்வளவு தூரம் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஹீமோகுளோபினை கூட்டுகிற சக்தி அதற்கு உண்டா, இளங்கீரைக்கு உண்டு. முருங்கைக்கீரை இருக்கு பாருமா, நீங்க கூட சொன்னீங்க முருங்கைக்கீரையோடு முட்டையை சேர்த்து செய்தல், முட்டையினுடைய வெண்கருவை சேர்த்து செய்வதிலே நன்மை பயக்கும். அப்போ அந்த முருங்கைக்கீரையை அப்படியே பருப்பு, ஒரு முன்னும் கூட ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறேன், மிக முதிர்ந்த இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களிலேயே வயது முதிர்ந்த அரசியல் தலைவர் தமிழகத்தில் தான் இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்லியதை கேட்டு அவர் தொடர்ந்து அன்றாடம் முருங்கைக்கீரையை பருப்பு சேர்த்து, முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் அன்றாடம் சாப்பிடுவார். அவர் சொல்லுவார், அன்பு, என்னுடைய ஹீமோகுளோபின் எப்போ எடுத்தாலும் 14க்கு கீழே வருவதில்லை. எப்போ 80 வயதில் வயசாகும் போது எல்லாமே குறையுமா, உடல் தளர்ச்சி வரும், சோறு வரும். ஹீமோகுளோபினை குறையாத பார்த்துக்கிட்டோம்னா எதுவுமே குறையாது. அப்போ இந்த ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்ணுவதற்கு சான்றாக நான் இதை சொல்லுகிறேன். ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்ணுவது முருங்கைக்கீரைக்கு அவ்வளவு சத்து இருக்கு. டெய்லியுமே சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஒன்றும் மலம் சிக்கல் இல்லாமல் வெளியேறும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறும், கண் பார்வை நன்றாக இருக்கும். என்ன, அப்போ முருங்கைக்கீரை அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியது. இன்னொன்னுமா நெல்லிக்காய், நீங்க சொன்னீங்க பாருங்க, நெல்லிக்காயில இரும்பு சத்தும் இருக்கிறது, இயற்கை அதனோடு சேர்த்து விட்டமின் சியும் சேர்த்து வைத்திருக்கிறது. அப்போ இரும்பு சத்து நிறைய நம் உடலுக்கு வந்து சேர வேண்டுமானால் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அதே மாதிரி பீட்ரூட்லயே நமக்கு வேண்டிய ஹீமோகுளோபின் சத்து நிறைய இருக்கிறது. அடுத்தது, அதுவே ஒரு சக்கரை நோயாளியா இருக்கான்னு வச்சுங்க, அவர் ஹீமோகுளோபின் தேவைதான் அவருக்கு, ஆனா பீட்ரூட் அவர் அதிகம் சேர்த்துக்க முடியாது. பீட்ரூட் சாப்பிட்டா சுகர் அதிகமாகும். ஆமா, பீட் சுகர்னே இருக்குது. பல மேலை நாடுகள்ல கேன் சுகர், கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக பீட்ரூட்ல இருந்து சுகர் எடுக்கிறாரு. அவ்வளவு சர்க்கரை சத்து இருக்கிறது. ஆனா நன்றாக உடல் உழைப்பு உள்ளவர்களாக இருந்தால் அந்த சர்க்கரை வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த பீட்ரூட்டை அன்றாடம் ஜூஸ் எடுத்துக்கொள்வதிலே ஒரு நன்மை இருக்கிறது. என்ன நன்மைன்னா, அதில் வந்து நைட்ரேட் என்று ஒரு சத்து பொருள் இருக்கிறது. அந்த நைட்ரேட் நம்முடைய உடலிலே நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றமடைகிறது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு இஸ் a vasodilator, இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும். அப்போ பிளட் பிரஷரை குறைக்கும். பிளட் பிரஷரை குறைப்பதோடு அல்ல, ஆண்மை எழுச்சி அற்றவர்களுக்கு ஆண்மையை கூட்டி தரும். ஏன்னா இட் இன்க்ரீசஸ் பிளட் ஃப்ளோ இன் தி ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். ஆண் பெண் இருபாலருக்குமே தாம்பத்திய நாட்டத்தை தருகிற ஆற்றல் அந்த பீட்ரூட்டுக்கு இருக்கிறது. ஜூஸா குடிக்கலாம். அப்போ இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சர்க்கரை நோயில் இருந்தாலே டயபெட்டிக் இம்பார்ட்டன்சி வந்துடும். பட் அவர்களுக்கு இது உதவும், அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கேரட் எடுத்துக்கொள்ளலாம், பீட்ரூட் எடுத்துக்கொள்ளலாம், பூஸ்கரி, நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம், முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம், இளங்கீரை என்கிற சிறுகீரை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இரும்பு சத்தை கூட்டி ஹீமோகுளோபின் அளவை குறையாமல் பராமரிக்கும். இப்போ அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த லிவர் சாப்பிடுவது, இன்னொன்று ஸ்பிளீன் என்பது மண்ணீரல், சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. அது இப்போ ரத்தம் குறைவாக இருக்கிறவர்களுக்கு அந்த சுவரொட்டி கொண்டு வந்து சமைத்து கொடுப்பாரு, ஆட்டுச்சோறு. அப்போ இன்னொன்று மயோகுளோபின் என்று ஒரு சத்து ரெட் மீட்ல எல்லாம் இருக்கிறது. அதாவது மேமல் பாலூட்டிகளுடைய மாமிசம் இருக்கிறது, அந்த மாமிசங்களில எல்லாம் ரெட் மீட்னு சொல்லுவோம்.
இந்த ரெட் மீட்டில் எல்லாமே மயோகுளோபின் என்று ஒரு சத்து இருக்கிறது. அந்த சத்திலே நமக்கு வேண்டிய ஹீமோகுளோபின் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அவைகளை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை பொதுவாக எல்லா நோய்க்கும் ஒரு மருந்துன்னா முட்டை, அதுவும் வெள்ளை என்ன மஞ்சள் கருவோடு சேர்த்து அளவாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 1 முட்டை 2 முட்டை மஞ்சள் கருவோடு எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சி செய்பவர்களாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உடற்பயிற்சியே செய்யாமல் சாப்பிட்ற ஒரே பயிற்சியோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது ஒத்துக்காது. எல்லா நோய்களுக்கும் முதல் மருந்து எதுன்னா உடல் உழைப்பு, உடற்பயிற்சி. அந்த காலத்தில் அவ்வளோ நோய் வராமல் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா காரணமே உடல் உழைப்பது. அவர்கள் உணவுக்கு அன்றாடம் உழைக்க வேண்டும். ரெண்டாவது இருந்த மிகப்பெரிய தொழில் எதுன்னா, ஒன்று விவசாயம், இன்னொன்று நெசவு. மானத்தை காப்பதற்கு நெசவு, உயிர் வாழ்வதற்கு உணவு. இந்த 2 தொழிலையும் செய்தால் உழைச்சாதான் முடியும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் கறி வந்துடுது. அதனால மக்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள், இந்த நோயெல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய உடல் உழைப்பு. நான் எப்பவுமே உடல் உழைப்பையும் தேக பயிற்சியும் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக வலியுறுத்தி சொல்லுவேன். அந்த வகையில் ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆவதற்கும் தேக பயிற்சி, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மிக அவசியம். உணவில் இது மாதிரி சைவம் அசைவ உணவுகளில் நான் சொல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். மைண்ட் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நம்மளை யாரும் சந்தோஷம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் மாறாக அவர்களை நாம் சந்தோஷம் வச்சுக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச வரையில் அவங்கள சந்தோஷம் வச்சுப்போம், அவங்களால நம்ம சந்தோஷம் கெடாத மாதிரி பார்த்துப்போம், அவ்வளவுதான். ஆக ஹீமோகுளோபின் இஸ் வாழ்க்கை உயிர்னா என்னன்னா ஹீமோகுளோபின் தான். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உடலில் ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.